2010 மாடல்னா ஜென் எஸ்டிலோ விஎக்ஸ்னா ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். சென்னை நம்பர் தான், ஆனால் ஃபேன்சி நம்பர். ஆமாங்கண்ணா, ஒரிஜினல் கிலோமீட்டர் அதாண்ணா. நம்ம கிட்ட அந்த டேப்பிங் விஷயமே கிடையாதுன்னா ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். அதில் நீங்கள் அடிச்சு சொல்லலாம், எங்கே வேணாலுமே தைரியமாக நீங்கள் சொல்லலாம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம நேரம் வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்து விலை கூடன்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா கராரா பேசுவாரு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வந்திருக்கே தவிர கார்ல எந்த வரைக்கும் அந்த இது மாத்திட்டாங்க. கராரா பேசுறோம் அப்படிங்கிறதுக்காக இல்லைங்கண்ணா. அதாவது நம்ம வந்து ஒரு வண்டி நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வரும்போதே வந்து கஸ்டமர்கிட்ட ரேட் எல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் ஃபில்டர் பண்ணி தான் கொண்டு வரோம். அவங்களுக்கு கார் அவங்களுக்கு விலை கம்மி அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல மட்டுமே நிறைய பேர் வந்து கார்களை பாக்குறாங்க. ஆனா வந்து அதுக்கு உண்டான குவாலிட்டிகளை பாக்குறது இல்ல. இதே 2010 மாடல 1,5 ரூபாய்க்கு கொடுக்குறவங்களும் இருக்காங்க, 1,4 ரூபாய்க்கு கொடுக்குறவங்க இருக்காங்க. ஆனா இது மாதிரி தரம் இருக்காதுங்க. நீங்க ஒரு காருங்கிறது வந்து என்னை பொறுத்தளவு வந்து ஆமாங்க, என்னை பொறுத்தளவு வந்து காருங்கிறது வந்து ஒரு வீட்டுக்கு விற்கிற கனவு. எல்லாருமே ஒரு மனிதனா பிறந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து வீடு ஒரு கார் அப்படிங்கிறது கனவா இருக்கும். அந்த கார் ஒரு நிஜமாக்கிற தருணத்துல கொடுக்கணும். 100% இல்லைனாலுமே என்னால எவ்வளவு எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு ஒரு தரமான பொருளை கொடுக்கணுமோ கொடுப்பாங்கண்ணா. அந்த தரத்துக்கு உண்டான விலை கண்டிப்பா இருக்கும். விலை கம்மினா விலை கம்மிக்கு நான் உங்களுக்கு கார் தருவேன். ஆனா காலம் முழுக்க என்னை திட்டிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? அதுல எவ்வளவு விலை கேக்குறீங்க? ஆனா இந்த காருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2,50,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாங்கன்னா, ரெடி கேஷோட வாங்க இன்னொரு 5 ரூபா 10 ரூபா கம்மியா கொடுத்துடலாங்க. என்ன மாடல் சொன்னீங்க? 2010 மாடல், ஒரே ஓனர், 10வது மாசம் வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்குங்கன்னா, எஃப்சி